ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நேற்று கோவில் பிரசாதமாக இதை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் டின்னருக்கு இதையே செஞ்சிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி, உப்பு, 1 கேரட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரவையை மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து விட்டுட்டு சேர்த்துட்டு வாங்க. கொஞ்ச நேரத்தில் இறுகி வந்துடும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். டின்னருக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்